மை இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குட் ஆஃப்டர்நூன் இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். மை இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா திடீர்னு மதிய டைம் வந்திருக்கான் வீடியோ, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கும் வீடியோ, ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. நான் டிடிஎஃப் வாசன் கூட வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரி போட்டிருப்பேன். பட் வந்து எப்பயுமே நான் வந்து என்னோட விஷயம் என்னவோ அதை மட்டும் தான் நான் பேசிட்டு போவேன். பட் நான் ஏன் இது சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருந்து யூடியூபராக மாறி அதுக்கப்புறம் அதிலேருந்து நிறைய வந்து வேலைகளை பார்த்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்லேருந்து வந்து மீடியாக்குள்ளே போயிருக்காருனா பெரிய விஷயம், ஓகேங்களா. நம்ம சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு மூவி நடிக்கிற அளவுக்கு வந்திருக்காருனா பெரிய விஷயம். யாரை பற்றி சொல்கிற சைஸா அப்படிலாம் யோசிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான், நான் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன் நான், ஓகேங்களா. நல்ல மனுஷன். நான் ஏன் சொல்கிறேன்னா, 2 இயர்ஸ் முன்னாடி அவருக்கு வந்து கை வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கை வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும், ஓகேங்களா. ஃப்ராக்சர் ஆகிட்டுருக்கும். அந்த சைடில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார், ஓகேங்களா. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வீடியோலாம் பார்ப்பேன் நான், ஓகேங்களா. வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் எதாச்சும் ஒரு பக்கம் அம்பத்தூர் சைடு வந்து அயப்பக்கம் போகும்போது ஒன் டைம் வந்து வாட்ச் பார்த்தேன் அவரை, ஓகேங்களா. பார்த்துட்டு அவரோட ஷாப்புக்கு எனக்கு அப்போ தான் தெரியும் அவரோட ஷாப் அங்கே இருக்குது அப்படின்ட்டு. 2 இயர்ஸ் லேட்டடாக சொல்கிறேன். அப்போ வந்து அங்கே தான் இருக்குன்றதே எனக்கு அப்போ தான் தெரியும், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணேன், நான் உள்ளே போனேன், ஓகேங்களா. ஷாப்புக்குள்ளே போன உடனே ஸ்டார்டிங் போன உடனே பார்க்க முடியல. உள்ளே போய் விசாரித்தோம், சாப்பிட போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வர வரையும் வெயிட் பண்ணோம், ஓகேங்களா. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டு தான் போனோம். அங்கேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாசன் வந்தாப்புல, அஜீஷும் வந்தாப்புல, ஓகேங்களா. 2 பேருமே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தவுடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எனக்கு வந்து என்னன்னா எல்லாருமே மனுஷன். நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரே டைம் ஒரே மாதிரி தான் இருப்போம், ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட், ஓகேங்களா. அது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து வாசன் வந்து வராரு, அஜீஸும் வராங்க, 2 பேருமே வராங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அஜீஸ் கூட போயிட்டு அவர் கூட போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், அப்போ தான் வந்து பஞ்சர் கிட்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா. பஞ்சர் கிட்லாம் அப்போ தான் இருக்குது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஷாப்பே அங்கே இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசன் ப்ரோ வந்தார், ஓகேங்களா. ஃப்ரெண்டு சொல்லலாம், அவர் வந்தார். வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே சீரியஸாக சொல்கிறேன், நான் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நான் பேசினேன், ஓகேங்களா. அவரோட கை எப்படி இருக்குன்னு நான் கேட்கல, எதுவுமே கேட்கல. உடனே வந்து இவர் இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அஜீஸ், அவர் வந்தார். வந்துட்டு வாசா ஃபோட்டோ எடுக்கணுமா பாரு அப்படின்ற மாரி சொன்னார். நான் என்ன சொன்னேன், ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன், அவ்வளோதான். சொன்ன உடனே நான் கூட போய் நின்றுட்டேன், ஓகேங்களா. கூட போய் பக்கத்தில் நான் நின்றுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, மேலே வந்து கை போடுறா அப்படின்ற மாரி, தோல் மேலே கை போடுறா அப்படின்ற மாரி என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து சொன்னான். எனக்கு ரொம்ப வந்து நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம வீடியோலேயே பார்க்குற ஆளு திடீர்னு வந்து சாதாரணமாக இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருசாக இருந்தது அந்த விஷயம். என்னடா பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்றது. அந்த இது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, நான் கை போடுறது தயங்குறேன், கை இது பண்ணால் எனக்கு வரல. திடீர்னு சடனாக அந்த ஃபோட்டோலேயே பார்த்துருப்பேன், நான் ஒரு பதட்டமாகவே நின்றுட்டு இருந்திருப்பேன். வாசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நின்றுட்டு இருப்பார், ஓகேங்களா. எனக்கு பதட்டமாகவே இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இத்தனைக்கும் அவர் கை வந்து அடிபட்டுருக்கு, ஓகேங்களா. அதுலேருந்து இது பண்ணி என் மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து கிளிப்பிங் வந்து கொடுத்தாரு, ஓகேங்களா. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்ல மனுஷங்க ஆள், ரொம்ப ஸ்ட்ரகிளும் கிடையாது இது. ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காரு, நிறைய கஷ்டத்தை பார்த்து ஒரு மிடில் கிளாஸில் இருந்து இப்போ வந்து வந்திருக்காருனா அது பெரிய விஷயம், ஓகேங்களா. அந்தளவுக்கு மூவி நடிக்கிற அளவுக்கு வந்திருக்காருனா நம்மலாம் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும், சதீஷ் வந்து யாரை பற்றியும் வரைக்கும் பேசுனதில்லை. நான் 2 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து யாரை பற்றியும் பேசுனதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன்னா அது வந்து டிடிஎஃப் வாசனை பற்றி தான், ஓகேங்களா. அவரை பற்றி தான் நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில 2-3 டைம் 2 டைம்லாம் நான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஏன்னா அவர் வந்து ரைட் போகும்போதாகட்டும், இடையில போகும்போது அங்கே நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் டைமுக்கு, ஓகேங்களா. நானும் வந்துடுவேன், அவ்வளோ அப்படி போய்டுவார், ஓகேங்களா. ஆனால் காண்டாக்ட்லாம் இல்லை. அப்போ என்ன சீசன் இவ்வளோ விஷயம் பேசுகிற காண்டாக்ட்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஓகேங்களா. ஃப்ரெண்டு எப்படி இருந்தான்னு இப்போது நம்ம ஏதோ நார்மலாக இருக்கேன். நான் வந்து எல்லாருமே மனுஷன் தான், எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும், சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. எனக்கு வந்து ஒருத்தரை பேசி ஒருத்தரை இது பண்ணி எனக்கு வந்து மேலே வர எனக்கு தெரியும். ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய உழைப்பில் நான் வரணும், அதுதான் வந்து என்னோடய ஆசை, ஓகேங்களா. அது வந்து என்ன சிசா இப்படி சொல்கிறேன்னா,
அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபும் இருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால நிறைய விஷயம் எனக்கு சஜஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த உழைப்பில் வர்றது தான் என்னோடய சேனல். நான் என்னோடய பைக்கை வச்சு டெஃபினெட்லி இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் வந்து வருவேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி வந்து டெஃபினெட்லி இன்னும் ஒரு 2-3 மந்த்தில் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஐபிஎல் மூவி வந்து வரும்போது அதான் அந்த டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டோட மூவி டெஃபினெட்லி ரிலீஸ் ஆகும்போது அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே ஷோ தேட்டரில் நான் தான் இருப்பேன் ஓகேங்களா. டெஃபினெட்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா. நான் தேட்டரில் நான் தான் இருப்பேன் ஓகேங்களா. நான் சொல்லிடுறேன். என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் நான் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து அன்றைக்கி எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டுவாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டுவாங்க. மொத்த செலவும் சரி, தேட்டருக்கு நீங்கள் நான் சொல்கிற லொக்கேஷன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி மொத்த செலவும் நான் இது பண்ணி எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க. டெஃபினெட்லி நான் வீடியோ வந்து மேக்கிங்க்கோ இதுக்கோ கண்டென்ட்டுக்கோ நான் பேசலாம். நான் டெஃபினெட்லி ஓப்பனாக பேசுகிறேன். எத்தனை பேர் வந்தாலுமே சரி, அன்றைக்கி தேட்டரில் டிக்கெட்டு என் செலவு ஓகேங்களா. என் ஃப்ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகுது, நான் செலவு பண்ணுறேன் ஓகேங்களா. அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு மோட்டோ விளாக்லேருந்து யூடியூபராக இது பண்ணி இன்ஸ்டூராக இது பண்ணி அதுக்கு மேலே வந்து சினி ஃபீல்டில் போதலாம் சாத்தியமே கிடையாது. ஆனால் டிடிஎஃப் வாசன் ப்ரோக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஓகேங்களா. அந்த பிரச்சனைலாம் தாண்டி லைசன்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. நான் பேசணும்னு வைங்களேன், அது போவோம் 1 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரம் பேசுவேன் நான். ஆனால் வேணாம், அதுக்கான வீடியோ இது இல்லை. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அன்னைக்கு செலவு என்னது ஓகேங்களா. அன்னைக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டு என்னது. அன்றைக்கி இன்னும் மூவி டேட் இன்னும் அப்டேட் ஆகலை. டெஃபினெட்லி நான் கேட்ஜெட் பண்ண நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் வீடியோ தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் படத்துக்கு போகும்போது வேணால் ஒரு வீடியோ பேசுவேன். அதுக்கப்புறம் நான் இதை பற்றியும் பேச மாட்டேன். நான் என்னை பற்றி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா. அப்போ என்ன சைஸா இவ்வளோ நாள் எதையுமே பேசாமல் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோவில் வந்து ஒருத்தரை பற்றி பேசியிருக்கேன் அப்போல்லாம் யோசிக்காதீங்க. டெஃபினெட்லி அதுக்கான நாள் வரும். நான் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டேன் இது பண்ணிட்டேன். டெஃபினெட்லி அதுக்கான உதாரணம் யாருன்றதையும் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, எல்லாருக்கும் பை. எப்பயும் போலுகோ பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் என்ன இதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. பார்க்கலாம், பை.